வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7 அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். நாளுக்கு நாள் வந்து அந்த சர்ச்சை அப்படிங்கிறது பெருசாகிட்டே போகுது. அதாவது மாக்காப்பாவுக்கு எதிராக தன்னுடைய கம்ப்ளைண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறதும், கமிஷனர் ஆஃபீஸ், கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்காத விட மாட்டேன், எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திவாகரும், இன்னொரு பக்கம் மீடியா கிட்ட நீங்கள் ஏன் அவரை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் வைக்கிற அந்த குற்றச்சாட்டு விமர்சனத்துக்கெல்லாம் அவரையே கொஷின் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் கேட்ட எல்லா விஷயத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். இதே மாதிரி கானவினோட வைஃப் கிட்ட அப்படி அவர் நடந்துக்கிட்டாரா இல்லையா, நீங்கள் ஏன் அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு திவாகர் மேலேயும் பல விமர்சனங்களை வந்து புகழும் சரி கானவினோத் மாக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமையில நடிகை விசித்ரா வந்து திவாகரை பற்றி பேசுகிற ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது ஒரு விஷயத்த இந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு நடிகை பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது யாராலையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து நடிகை விசித்ரா வந்து திவாகரை ரொம்ப கிளியராக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பேசியிருக்காங்க. அவங்க பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை விசித்ரா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து இந்த இஷ்யூக்குள்ளே வரல. பிஹைண்ட் தட் நான் வந்து திவாகரை பற்றி சில விஷயங்கள் வந்து பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து எனக்கு இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குற விஷயங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறதோ இல்லை ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, அதுக்கு கருத்து தெரிவிக்கிறதோ வந்து அதை நான் மோஸ்ட்லி செய்ய மாட்டேன். நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் ஐசோலேட் ஆகி இருப்பேன். ஆனால் அந்த வகையில் இன்னைக்கு சிடபிள்யூசியில் திவாகருக்கும் சேனலில் மாக்காப்பா புகழ் சம்வாட் அதர்ஸ்க்கும் அந்த பிரச்சனையில் எனக்கு வந்து திவாகரை பற்றி சில என்னுடைய ஒப்பீனியனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. தட்ஸ் வை நான் இந்த லைவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை விசித்ரா வந்து திவாகரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு பர்சன் வந்து தன்னைத்தானே வந்து லவ் பண்ணுறது, அதாவது எப்படின்னா செல்ஃப் லவ், பியாண்ட் செல்ஃப் லவ், கண்மூடித்தனமான ஒரு செல்ஃப் லவ். அது மட்டும் இல்லாமல் தன்மையிலேயே தனக்கு அட்மிரேஷன். அது மட்டும் இல்லாமல் தான் எல்லாத்தையும் சாதிச்சதா இப்போ இருக்கிற அந்த சுப்ரீம் ஸ்டார்ஸ்லாம் சொல்கிறோம்ல, கிட்டத்தட்ட மம்முட்டி, மோகன்லால் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அட்டைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வம், அது மட்டும் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு இல்யூஷன், அந்த இல்யூஷனில் எனக்கு தெரிஞ்சு இப்போ திவாகர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இல்யூஷனை அவருக்கு நம்ம கொடுத்ததே நம்ம தான், அவருக்கு கொடுத்ததே நம்ம தான். அது மட்டும் கிடையாது, மேபி வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு அழகான சாரியை வந்து இன்னைக்கு ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒரு பொது இடத்துக்கோ கட்டிட்டு போகிறோம்னா பார்க்குறவங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம், மோஸ்ட்லி வந்து நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்ன கலாய்க்கிறியா அப்படிங்கிற மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து இந்த விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பர்சன், திவாகர் மாதிரி பர்சன்னா மேபி என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் என்னை தவிர இந்த சாரீ வேறு யாருக்கு அழகாக இருக்க போகுது, நடிகைங்களை விட இந்த சாரீ எனக்கு தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்படி பேசுறது சம்வாட் தே ஆர் அஃபெக்டட் பை சம் ஏதாவது ஒரு மென்டல் இஷ்யூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மேபி அந்த லைஃப் ஜேர்னியில் அவங்களுக்கு ஒரு சரியான கம்பேனியன் இல்லாமல் போனது வந்து இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு நல்ல பார்ட்னர், அதாவது மேபி ஒரு சர்டைன் ஏஜுக்கு வரைக்கும் நமக்கு ஒரு பேரண்ட்ஸ், பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமேல மேரீட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லைஃப் ஜேர்னியில் ஒவ்வொரு பார்ட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம கூட ட்ராவல் ஆவாங்க. ஆனால் திவாகரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பர்சன், நல்ல பர்சன் வந்து அவருடைய லைஃப்பில் அதிகபட்சம் இல்லாமல் போனது. அவர் தன்னைத்தானே இந்த மாதிரி செல்ஃப் லவ் பண்ணிக்கிறதுல அவருக்கு வந்து ஒரு ஆர்வத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த இல்யூஷனுக்கு போனது, அதாவது அதிகப்படியாக தான் வந்து எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம், தான் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷன் அவருக்கு கொடுத்ததே நாம தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு திவாகர் பண்ணின விஷயங்களை பற்றி நிறைய இன்னைக்கு விமர்சனங்கள் வருது. அதாவது அதை தாண்டி இன்னைக்கு அந்த இஷ்யூவை தாண்டி நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டாரு, தன்னைத்தானே ஒரு இதாக அவர் நினச்சிட்டு இருக்காரு. அவர் செல்ஃப் லவ்வை தாண்டி இன்னைக்கு அது சொசைட்டி பார்த்துட்டு இருக்கு. பட் அதை விட இன்னைக்கு
குடிச்சிட்டு ஒரு சின்ன குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குடிச்சிட்டு வைஃப் அடிக்கிறாங்க. நெறைய பிரச்சனைகள் இன்னைக்கு போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில, திவாகர் பண்ணது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. தன்ன ஒருத்தர் தாக்கிட்டாங்க. அதுக்காக அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த மாரி தன்ன தாக்கிட்டாங்க. அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாரி ஒரு கம்ப்ளைண்ட் தான் பண்ணினாரே தவிர, அதுக்கு போய் வந்து நான் இன்னைக்கு நியூ இயர் நான் எங்க நின்னுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுல என்ன இருக்குது? அது மட்டும் இல்லாம ஒரு பெர்சன இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சதே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவிய வந்து அவங்க வந்து அ சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் நல்லாவே மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு விஷயத்துல. அண்டாக்கா கசமா இருக்கட்டும், கேபிஓயா இருக்கட்டும், இப்ப சிடபிள்யூஸா இருக்கட்டும். நீங்க வந்து அவர வந்து த்ரூ அவுட் த சீசன் வந்து கொண்டுட்டு வர போறதில்ல. சம்வாட் நீங்க யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்க மைண்ட்ல என்ன வச்சு யூஸ் பண்றீங்க? அவர யூஸ் பண்ணி உங்களுடைய டிஆர்பி ஏத்திக்கிறதுக்கு. அதாவது அவர் மேபி ஏதாவது ஃபன் பண்ணுவாரு. அத வச்சு யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், இல்ல எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ மேபி அதால உங்க டிஆர்பி ஏறும். அதுக்காக தான் நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ வந்து அப்படி வந்து ஒரு கொண்டுட்டு வர பெர்சன நீங்களே வந்து தப்பா பண்ணி காட்டுறது அப்படிங்கிறது எந்த வகையில கரெக்ட்டா இருக்கு? அதாவது நீங்க வந்து அவர இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திவாகர் கிட்ட போய் ப்ளீஸ் கொஞ்சம் நடிச்சு காட்டுங்களேன். உங்களுடைய நடிப்புக்கு நான் ரொம்ப ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் வந்து உடனே நடிச்சு காட்டிருவாரு. இத தான் அவர் பிக் பாஸ்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பெர்சன போய் நீங்க வந்து டி ஏதாவது சொல்லிட்டு அவர் உங்கள டிஃபெண்ட் பண்ணிட்டாருன்னா, அப்படியே நீங்க ஆப்போசிட்டா மாறிடுதா? "நீ என்ன பெரிய ஆளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறதா? நீங்க அந்த மாரி கேட்கும்போது, அவருடைய அந்த இல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரேக் ஆயி, அவர் வந்து பேசிட்டாரு. ஒரு சுப்ரீம் ஸ்டார தாக்கிட்டாங்க. அப்படிங்கிற மாரி அவரே நெனச்சுக்கிறாரு. ஸோ, மேபி வந்து அவரு வந்து அஃபெக்டட் பை சம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டா இருக்கலாம். மேபி ஏதாவது ஒரு பெர்சனா இருக்கலாம். லைஃப்ல அவர் வந்து யாராலயும் நெறைய காயப்பட்டுருக்கலாம். அதனால அவரு வந்து மேபி இந்த மாரி கிரேசியா வீடியோ போட்டு இன்னைக்கு மீடியாவுல ஒரு பெர்சனா வந்து இன்னைக்கு இந்த மாரி ரியாலிட்டி ஷோஸ்க்கு அவர் வந்துட்டுருக்காரு. ஆனா, அவர் வந்து மேபி அந்த ஷோல என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பத்தி நான் பேச விரும்பல. பட் ஆனா, அவர வந்து நீங்க தாக்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ, அந்த விசாரணைக்கு நீங்க ஒத்துழைக்கிறீங்க. அதெல்லாம் ரைட்டு. பட் ஆனா, அந்த பெர்சன அந்த நிலைமைக்கு மேபி அந்த ஸ்டார் அப்படிங்கிற பொசிஷனுக்கு கொண்டுட்டு வந்து விட்டதே நீங்க உங்க சேனல் தான். ஸோ, யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பெர்சன் பிஹேவியர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை விசித்ரா வந்து இந்த விஷயத்த ரொம்ப கிளியரா அனலைஸ் பண்ணிட்டு திவாகரோட இப்ப கரண்ட் பொசிஷனை பத்தியும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ரீசெண்டா ப்ரொவோக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இன்னைக்கு அவரு இன்டர்வியூ கொடுத்தாருல, ஆல்ரெடி அவரே சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை நான் அவங்க கிட்ட சொன்னேன். இல்ல சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் ரெக்வஸ்ட் பண்ணி தான் என்ன வர வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஆனா ப்ரொவோக் அப்படிங்கிறதுக்கு மீனிங்கே நோன்றது, வாயை புடுங்கிறது அப்படிங்கிற மாதிரி நடிகை விசித்ரா சொல்லியிருந்தாங்க. அங்க நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா ஒரு மனுஷனை ரொம்பவும் துன்புறுத்துற மாதிரி, அதாவது ரொம்ப இதுக்கு மேல ஒரு மனுஷன் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் வந்து ஒரு மனுஷனை அவன் தப்பு பண்ணல, அவன் கொலை பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனா ஒரு மனுஷன் இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நடிகை விசித்ரா இந்த விஷயத்தை பத்தி தன்னுடைய கருத்துக்களை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க.